ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுவாராம். இப்ப தாய் எவ்விதமாக தேற்றுவார்கள், தாயுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்தில் அநேக சம்பவங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசுவின் தாயை நாம் எடுத்துக்கொண்டோமானால், மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது அது நியாயப்பிரமாணத்தின் நாட்கள், அப்பொழுதுவே ரிஸ்க் எடுத்துதான் பெற்றெடுக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஊழியத்தின் பாதைகளை இயேசு கடந்து செல்லும் பொழுது கூட ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவானவருக்கு உறுதுணையா இருக்கிறார்கள். இயேசுவானவரை ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதற்கு தடையில்லாதபடி தன்னையும் பார்த்து கொண்டதாக வேதத்தில் பார்க்க முடியும். ஒரு உதாரணத்திற்கு, கானாவூர் என்கிற இடத்திலே கல்யாணம் நடந்த அந்த சம்பவமே போதும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, கானாவூர் கல்யாண வீட்டிற்கு இயேசுவோட சீஷர்கள் அழைக்கப்பட்ட பொழுது திராட்சரசம் குறைவுபடுகிறது. மரியாள் நேரடியா ஓடி வந்து இயேசுவிடம் சொல்லுகிறார், அப்பா திராட்சரசம் குறையுது, ஏதாவது செய்யும் சொல்லும் பொழுது இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? சிறிய உனக்கும் எனக்கும் என்னென்று சொல்லுகிறார். ஒருவேளை பெற்ற தாயிடம் பிள்ளை ஒருவேளை உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சொன்னா உடனே கோபம் வந்துவிடும். இந்த வயிற்றுல சுமந்தடா, இந்த வயிற்றுல 10 மாசம் சுமந்தடா, சின்ன வயசுல இருந்து பால் ஊட்டி எடுத்து வளர்த்து எவ்வளவோ வெடித்து சிதறி விடுவார்கள். ஆனால் மரியாள் உடனே எந்த பதிலுமே சொல்லவில்லை. அடுத்த வரி என்ன சொல்லுகிறது? இயேசு சொன்ன வார்த்தை, என் வேலை இன்னும் வரவில்லை, என் டைம் வரலைன்னு சொன்ன உடனே இந்த மரியாள் என்ன பண்ண, அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டார்கள். நேரம் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் என்கிற விசுவாசம் மரியாளுக்கு இருந்தது, தாய்க்கு இருந்தது. உடனே வேலைக்காரர்களை கூப்பிட்டு இயேசுவை காண்பித்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்லி போய்விட்டார்கள். பாருங்கள், அங்கு தண்ணீர் திருப்பி திராட்சரசமாய் மாறின சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாயுடைய காரியத்தை பாருங்களாம், மகனை எப்படி அழகாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். பிதாவின் சித்தத்திற்கு தடையாக அந்த தாய் இருந்ததே இல்லை. தன்னை மகனை முழுவதுமாய் கொடுத்து கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி ஜீவனை விடும் பொழுது கூட அந்த மரியாள் கூட இருக்கிறார்கள். அன்பு. உயிர்த்தெழுந்த பின்பு அந்த கூட்டத்திலே இந்த மரியாளின் தாய் இருக்கிறாள். அதுதான் அன்பு. அந்த தாயுடைய அன்பை பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு கூடவே இருந்து எல்லாவற்றிலும். அதோடு மட்டுமல்ல, எலிசபெத் சகரியா என்கிற தம்பதியருக்கு யோவான் ஸ்நானகன் என்கிற குழந்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் உருவாக்கி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாற்றினதற்கு எலிசபெத் என்கிற தாய் ஒரு முக்கியமான ஒரு கடமையாற்றினதுக்கு அவங்களுக்கு பங்கு அதிகம். அதை நாம் மறந்துவிட முடியாது. அதே யோவான் ஸ்நானகனை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தட்டிலை கொண்டு வர, அரண்மனைக்கு கொண்டு வர செய்ததும் ஒரு தாய் தான், ஏரோதியாள் என்கிற தாய். தன்னுடைய சொந்த மகளை அரண்மனையிலே டான்ஸ் ஆட விட்டு யோவான் ஸ்நானனுடைய தலையெடுக்க வைக்கிறாள். ஒரு தாய் ஆண்டவருக்காய் வளர்த்து வல்லமையாய் பிரகாசிக்க வைக்கிறாள். இன்னொரு தாய் அவருடைய தலையை எடுப்பதற்காக பிள்ளையை வளர்த்து காரியங்களை செய்கிறது இங்கு பார்க்க முடிகிறது. இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு சொல்றாங்க. பெற்ற தாய் செய்த தியாகத்தை, நன்மைகளை நினைத்து பார்ப்போமானால் அது அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கேற்ற பிரதிபலனை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பிள்ளைகள் அதற்கான பிரதிபலனை செய்திருக்கிறார் என்பது கொஞ்சம்தான், அதிகமாக இருக்க முடியாது. முதியோர் இல்லங்கள் தோண்டிவிட்டது, இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் வந்து விட்டது, எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, உங்களை பராமரிக்க முடியவில்லை என்று எங்கேயாவது கொண்டு தள்ளிவிட்டு போய்விடுகிறார்கள் இன்றைய தலைமுறைகள். நாளைய தலைமுறைகள் இவர்களாவது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள், அவர்கள் தெருவில் விட்டு போய்விடுவார்கள். இதான் நடக்கப் போகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடைசி வரை தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்ட அந்த குடும்ப கட்டமைப்பை உடைக்க மாட்டாங்க, காப்பாற்றுவாங்க, ஆண்டவரை பிரதிபலிப்பாங்க. ஒரு சம்பவத்தை நான் ஒரு இடத்தில் சொல்லும்போது கேட்டும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வீட்டில் அருமையான குழந்தை இருக்கும்போது தீ விபத்து ஏற்பட்டு அந்த 2 கைகளும் கால்களும் எரிந்து சாம்பலாகி விடுகிறது. உடம்புல பல பகுதியிலே தீக்காயங்கள். மருத்துவமனைக்கு தூக்கிட்டு அலறிட்டு ஓடுறாங்க. டாக்டர்ஸ் பார்த்துட்டு மேக்சிமம் அது டெட், செத்து போன நிலைமை, ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், கொஞ்சம் 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல இறந்து போயிடும் விட்டுலாங்கும்போது அந்த தாய்க்கு மனம் கேட்கல. டாக்டர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க. டாக்டர் சொல்றாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒருவேளை கஷ்டப்பட்டு பழைக்க வச்சாலும் கை கால்கள் இல்லையம்மா, சரீரம் நிறைய இடம் எரிஞ்சு போச்சுத, பரவாயில்ல நான் காப்பாத்துவேன் கடைசி வர. அந்த தாயுடைய பிடிவாதம், அந்த அலறல், அந்த கூக்குரல், பையன் வேணும். அந்த டாக்டர்ஸ் மனம் உருகி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, பிழைச்சுக்கிட்டான். வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. கை கால்கள் கிடையாது, காயங்கள் எல்லாம் ஆறிச்சு. ஆனாலும் சோர்ந்து போகல. அந்த தாய் அந்த மகனை பயிற்றுவித்தாள். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, வீட்டிலே படிக்க வைத்து, கை கால்கள் கிடையாது, எழுத வைத்தாங்க. வாயினாலே பெண்ணை பிடிக்க வச்சு எழுத வைத்து ஒரு SSLC வரை கொண்டு வந்து தேர்வு எழுத வைத்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாராட்டு பெற்று சாதிக்கிறவனா மாறிட்டான். சாக கடந்து ஆகாதுன்னு அந்த ஒரு சின்ன பையனை பெற்ற தாயால் சும்மா தூக்கி போட முடியல, உருவாக்கிட்டாங்க. ஒரு நன்மையான ஆசீர்வாதமான சாதிக்கக்கூடிய ஒரு கருவியாய். இதுதான் தாயுடைய அன்பு. அந்த அன்பு
இன்னைக்கு எங்கும் பார்க்க முடிகிறதா? குறைந்து போய்விட்டதே. விஞ்ஞானம் பெருகிடுச்சதே, அன்பு தனிந்து போச்சுதே. கடைசி நாட்கள் ஆண்டவர் கரத்துல முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தாய் தேற்றுவது போல் தேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். அவர்களை அன்பற்ற உலகில் பிள்ளைகளுடைய அன்பு இல்லாமல் இன்னைக்கு பெற்றோர்கள் இருக்கலாம். பெற்ற பிள்ளைகளை என்னை கவனிக்கலன்னு சொல்லி புரிந்து கொள்ள தாய்மார்கள் ஒருவேளை நீங்க வருத்தத்தோடு இருக்கலாம். அல்லது என் பிள்ளை வாழ்க்கை இப்படி போயிடுச்சுத, நான் வளர்த்த நல்லாதான் ஆனா தடமாறிச்ச. நீங்க ஜெபிங்க. நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கர்த்தர் நேர்வழிப்படுத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால எங்களை கருத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தாய் தேற்றுவது போல் தேற்றுகிற தேவன், தேர்தலற்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு ஏராளம் அப்பா. சமாதானம் இல்லையேன்னு சொல்லி சஞ்சலத்தோடு சங்கடத்தோடு புலம்புகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆற்றி தேற்றி காயங்கள் எல்லாவற்றையும் சுகமாக்கி அற்புதங்களை செய்து வழி நடத்துங்க. இந்த நாளிலும் கூட இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த சமாதானம் உண்டாகட்டும், அன்பு பெருகட்டும் அப்பா. உண்மையே நாங்கள் நேசிக்க, எங்கள் பிள்ளைகளை உமக்கண்டு வளர்க்க நீர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் வழி நடத்தலும் கொடும். நாள் முழுவதும் பிரசனம் இருக்கட்டும், நடத்தல் இருக்கட்டும். துதிக நம்மை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தாயின் அன்பு பெரிது. அந்த தாயின் அன்பை காட்டிலும் நம்முடைய ஆண்டோடைய அன்பு இன்னும் பெரியது. அதான் சொல்கிறார், தாய் தேற்றுவது போல அவர் நம்மை தேற்றுவார். என்றென்றைக்கும் கூட இருப்பார். அந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.